நாங்க ஒரு தீர்க்கதரிசியானவள் அவள் ஒரு வர்ஷிப்பரா, ஒரு பாடுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசியானவள் அவள் என்ன செய்கிறாள்? அவர் கையில தம்புருகளை எடுத்துக்கொண்டு அவள் பாடுகிறாள். ஹalleluya. ஒரு தீர்க்கதரிசியானவள் ஒரு வர்ஷிப்பர், ஒரு ஆராதனை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசியானவளுக்குள்ள ஒரு கெட்ட சுபாவம் இருந்தது. இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்? தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்க கடவது. இந்த நல்லொழுக்கமாய் இருந்த தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு ஒழுங்கீனம் இருந்தது. என்னன்னு பார்க்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். கர்த்தர் அதை கேட்டார். இங்க மீரியாம் என்ன செய்கிறார்கள்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை. ஹalleluya. மோசேயை குறித்து அவங்க அவதூறாய் பேசுகிறார்கள். அதை ஆண்டவர் கேட்டு கொண்டிருந்தார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லாருக்குமே ஆசை, நான் தீர்க்கதரிசி ஆகணும், எழும்பணும், நான் பெரிய ஊழியம் செய்யணும். ஆனா நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அதனால என்ன நடந்தது தெரியுமா? 9-10 வசனங்களை நம்ம பார்க்கலாமா? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டாள். இங்க பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினதுனால பாருங்க அன்றைக்கு மீரியாம் மேல ஆண்டவருடைய கோபம் மூண்டது. இன்றைக்கு நம்ம யாரை குறித்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? தாவீது அன்றைக்கு சொல்லுகிறார், சவுலை கொலை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற பாத்திரங்களுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் வந்தது பாருங்க, இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறது. யாருன்னே தெரியாது, முகம் தெரியாததுனால இன்னைக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு வேளை நீங்க யோசித்துங்க, ஒரு வேளை அவங்க செய்யறது தவறா இருந்தா கூட நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. வாய்களை திறந்து உங்கள் நாவு அசையக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளுக்கு அசையக்கூடாது. ஹalleluya. மீரியாம் பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினதுனால பாருங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு சாபம், ஒரு குஷ்டரோகம் வந்தது. தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல மூண்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மேல நம்முடைய வார்த்தையினால பாருங்க, நம்ம ஊழியர்களை குறை சொல்லுகிறதுனால, ஊழியர்கள் மாத்திரமில்லை யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம். யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. ஹalleluya. ஹalleluya. ஒரு முறை ஒரு ஊழியத்துல வேலை செய்கிற ஒரு ஸ்திரீ என் தாயிடத்துல வந்து சொன்னாங்க, அந்த போதகரை குறித்து ஒரே குறை பேசினாங்க. அந்த போதகர் எப்படி தெரியுமா? அந்த போதகருடைய மனைவி எப்படி தெரியுமா? அந்த போதகருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா? இஷ்டத்துக்கு காணிக்கை பணத்தை செலவு பண்றாங்க, இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, இஷ்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என் தாயார் என்ன தெரியுமா செய்தாங்க? போதும், நிறுத்துங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிறதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தேவையில்லாம பேசி உங்க குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வருவித்துக் கொள்ளாதீங்க. ஒருவேளை அவங்க தவறு செய்தா, ஒருவேளை அந்த காணிக்க பணத்தை அலட்சியமாய் அவங்க உபயோகித்தா, அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது, அது நமக்குரியதில்லை. ஹalleluya. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. இஷ்டத்துக்கு யார் வேணா பேசுகிறது. முக்கியமா பெண்களை பாருங்க, யூடியூப்ல இஷ்டத்துக்கு பேசுகிறது. ஏன் மேக்கப் போடுறீங்க?
ஏன் முக்காடு போடல? அவங்க மேக்கப் போடுறது தான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையா? அவங்க முக்காடு போடலங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையா? முக்காடு போடுறது போடாதது பத்தி பேசல, ஆனா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாய் கொண்டு வந்து பேசுகிறது. குடும்பத்தில் அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம மனம் திரும்பணும். ஹalleluya. தேவையற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது. அதே நேரத்தில் அன்னாள் என்ற அந்த தீர்க்கதரிசி குறித்து லூக்கால பார்க்கிறோம் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்பட்டது நம்ம பார்க்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. அவளும் ஆண்டவரை துதித்து பாடினவள் தான், அவளும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவள் என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யாவரிடத்திலும் பேசினாள். ஹalleluya. நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது என்றால் அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே இருக்கணும். அன்னாளும் ஒரு தீர்க்கதரிசி தான், மரியாளும் ஒரு தீர்க்கதரிசி தான். மரியாளும் பாடினார்கள், அன்னாளும் பாடினார்கள். மீரியாம் இடத்துல வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள். அன்னாளிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளோ ஆண்டவரை குறித்ததான வார்த்தைகள். ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஹalleluya. ஆசாரியனுடைய உதடுகளில் எதை தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள். மல்கியா 2:7 இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை உங்க வாயிலிருந்து தேடணும். ஹalleluya. இவங்க கிட்ட போய் பேசினா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார்களா? ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்களா? இல்லைனா இந்த சகோதரி கிட்ட போய் உட்கார்ந்து நல்ல குறை கேட்கலாமா, நல்ல ஒரு புரணி பேசலாமா? அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட நேம் நமக்கு இருக்கக்கூடாது. ஹalleluya. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நம்ம வாயை அசைக்கிறோம் என்றால் அது ஒரு நன்மையான ஒரு காரியத்திற்காக இருக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு காரியத்தை கடைசியாக ஒரு தீர்க்கதரிசி குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமென். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு காரியத்தை நேத்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய பேரை மாற்றுகிறார். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினதனால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். ஹalleluya. அந்த தீர்க்கதரிசியோட பெயரை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. அவனை ஒரு தகப்பனாக மாற்றுகிறார். திரளான சேனைகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாய் மாற்றுகிறார். ஹalleluya. சாராளை ஒரு தகப்பனாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியமானது. ஹalleluya. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம், ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக எப்படி பரிதபிப்பாள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஒரு முறை உங்க எல்லாருக்கும் தெரியும், இதே ஏலிம் ஃபயர் கேம்ப்க்கு வருகிற முந்தின நாள் இரவு பாருங்க, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இரவு ஆண்டவர் அவர்களை எழுப்பி ஜெபிக்க வைத்தார். என்னோட தாயை எழுப்பி ஜெபிக்க வைத்தார். மனதில் ஒரு சமாதானம் இல்லாததுனால அவங்க பாருங்க கேட் போய் பார்ப்பாங்க, வரலையே, ஃபோன் அடிச்சா எடுக்கல, ஒரே கலக்கம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஸ்தோத்திரம் செலுத்த வைத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவன், அதற்காக நன்றி. என் பிள்ளைகளின் போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீர், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நடு ராத்திரியில அவங்களை எழுப்பி அவங்க ஜெபிக்க வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு 2 மணி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ,
2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. என்னோட சித்தப்பா கால் பண்ணுறாங்க அப்பாவுக்கு, இந்த மாதிரி ஸ்டீவோட கார் ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது ஹைவேல. அந்த கார் பாருங்க, அது அப்படியே சுக்குநூறாய் போய்விட்டது. அது அப்படியே தூக்கி கொண்டு போய் ஸ்கிராப்ல போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க என்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் பாதுகாத்தார். ஹalleluya. அந்த ஹைவேல இருக்கிற அந்த போலீஸ்லாம் எங்கள் அண்ணனை அந்த கார்ல இருந்து அவங்க இறங்கி போகும்போது, டிரைவர் இறந்துட்டாரா, டிரைவர் அவுட்டா அப்படின்னாங்க. இல்லை நான் தான் டிரைவர். என்னப்பா பொய் சொல்லாதப்பா, நீயா பொய் சொல்லாத அப்படின்னாங்களாம். அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் ஆண்டவர் காத்தார். ஏன் தெரியுமா? ஒரு தாயுடைய ஜெபம். ஹalleluya, ஹalleluya. ஒரு தாயுடைய ஜெபம் அது ரொம்ப வலிமையுள்ளது. ஹalleluya. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் ஒரு பிரசங்கியாராய் நிற்கிறேன்னா என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய தாயின் ஜெபம். ஹalleluya, ஹalleluya. செல்லராணி ஆண்டி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 20-22 வருஷங்கள் இருக்கும் பாருங்க. அவங்களுடைய வீட்டில் எவ்ரி டியூஸ்டே ஒரு ஜெபம் நடக்கும் இல்லையா, எவ்ரி டியூஸ்டே. அந்த ஜெபத்துக்கு ஆன்டி அம்மாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை. அங்கே நான் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். அவங்க இன்னைக்கு பாருங்க, அவங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இதை பெரிய பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். என்னால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை. அடுத்தது என்னுடைய தாயின் ஜெபம். ஹalleluya. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இதே போல சொல்லுவாங்களா, என்னுடைய தாய் ஜெபித்தார்களே, அதனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். என்னுடைய தாய் ஜெபித்ததுனால என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லணுமே, ஒரு தாய் இருதயம் வேணும். பாருங்க அந்த லோத்து, பாருங்க லோத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 19:33. அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். பாருங்க, லோத்துடைய பிள்ளைகள் தான், அவன் ஒன்று தகப்பன் தான். அங்க பார்க்கிறோம், அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். ஒரு உணர்வில்லாத ஒரு தகப்பன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உணர்வில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஒரு உணர்வு இல்லாது அப்படியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்களாய், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஹalleluya. அநேக தகப்பன்மாருக்கு தன் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையும் இல்லை. என்ன படிக்கிறாங்க, எங்க போறாங்க, யாரிடத்துல பேசுறாங்க, ஒன்றும் கவலை இல்லாம உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு தகப்பனாய் அங்க மாற்றுகிறார். ஹalleluya. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம், லோத்துக்கு ஒரு தீமை நேரிட போகிறது என்று அறிந்த உடனே அவருடைய தகப்பனுடைய இருதயம் பரிதபிக்கிறது. ஆண்டவரிடத்துல போய் மன்றாடுகிறார். ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா, 40 இருந்தா, 45 இருந்தா, 30, 20 அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மீண்டும் மீண்டும் போய் அவருக்காக போராடுகிறார். நம்மளா இருந்திருந்தா அந்த இடத்துல லோத்துக்கா நல்லா வரட்டும் இல்ல, நல்லா வரட்டும், ஒரு முறை தான் நான் போய் உன்னை காப்பாத்துவேன், நீ என் மந்தை மேய்ப்பரோட சண்டை போடுற, போய் அந்த சோதோமில் போய் குடியேறுற, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, இது உனக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பாருங்க, ஆபிரகாமுடைய இருதயம் பாருங்க, தகப்பனுடைய இருதயம். ஹalleluya. தெபோராள் சொல்லுகிறாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போன. அந்த தாய்க்கு தான் அந்த குடும்பத்தை குறித்ததான அந்த ஒரு பரிதபிப்பு இருக்கும், அந்த ஒரு கேர் இருக்கும் பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களாய் நம்ம குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு தெபோராள் எப்படி அந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் பாருங்க ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாள். ஹalleluya. ஒரு கொடுமையான ஒரு சிச்சுவேஷன் இஸ்ரவேல் புத்திரருக்கு, ஆனால் ஒரு விடுதலையை பெற்று கொடுத்த ஒரு தாய் தெபோராள். ஹalleluya. மோசேயை பாருங்க, மோசேக்கு விரோதமாய் பேசின மீரியாம் தான், ஆனா ஒரு தகப்பனுடைய இருதயம் மோசேக்கு இருந்ததுனால அவர் மன்றாடுகிறார், ஆண்டவரே அவங்களை குணமாக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை விட்டுருன்னு சொல்றார். இல்ல இந்த ஜனங்களை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரல, இல்ல எங்களை கொண்டு போங்க, இந்த ஜனங்களை விட்டு
விட்டுறாதீங்க, பாதி வழியில விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நெகேமியா கடைசி அந்த வசனத்தை மட்டும் பார்க்கலாமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நெகேமியா 9:7-8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹalleluya. ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். ஆமென், ஹalleluya. அந்த இருதயத்தினால பாருங்க அந்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை இன்னைக்கு பார்க்கிறார். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க சந்ததிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், ஹalleluya, நல்ல ஒரு இடங்களில் பங்கு கிடைக்க வேண்டுமா? நல்ல இடங்களில் திருமணம் செய்து அந்த செட்டில்மெண்ட்குள்ளாக போகணுமா? சந்ததிகள் பாருங்க அங்க ஒவ்வொரு கோத்திரமும் அழகான ஒரு தேசங்கள்ல குடியிருந்தார்கள். யோசுவா அவர்களுக்கு பங்கிட்டான். அந்த இடத்துல அவங்க தாபரித்திருந்தாங்க சமாதானமாய். நம்முடைய பிள்ளைகளின் முடிவு, நம்முடைய சந்ததியின் முடிவு அப்படி சமாதானமா இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயம் சகல காரியங்களும் திருக்குள்ளதா இருக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோம். இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு தாயுடைய தகப்பனுடைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனதுருக்கத்துடைய ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்ற குடும்பங்களுக்கும். ஹalleluya. உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே பாருங்க எத்தனை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எவ்வளோ போராட்டம். நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லையே. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பார்க்குறோம் எத்தனை போராட்டங்களோடு பிள்ளைகள் கொண்டு வராங்க. பிள்ளைகள் பெற்றோர் எவ்வளோ கஷ்டத்தோடு வராங்க. ஜெபிக்கிறோமா? குறை பேசுகிறோம். அந்த வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? இவங்க வீட்டில் என்னாச்சு தெரியுமா? இந்த பிள்ளை என்னாச்சு தெரியுமா? தேவையில்லை. ஆண்டவரிடத்துல பரிதபிக்கிற அந்த தகப்பனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் நன்னொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்க கடவுது. சொல்லுங்களேன், வாய்களை திறந்து எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகளையும் நீக்கி போடுவீராக. ஹalleluya. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடும் பொழுது பாருங்க அங்க வெளிச்சம் உண்டானது, அங்க ஜீவன் உண்டானது, அங்க ஆசீர்வாதம் உண்டானது, அங்க ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டானது. ஹalleluya. அங்க ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மைகளும் இன்னைக்கு மாறுவதாக. வாயின் வார்த்தைகள் இருக்கிற ஒழுங்கின்மைகள், நம்முடைய பெருமைகள், பெருமையான பார்வைகள், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம் எனக்கு. ஆண்டவரே நான் ஒரு தீர்க்கதரிசியாய் என் பிள்ளைகளுக்கு, என் தேசத்திற்கு, என் குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். என்கிட்ட இருக்கிற இந்த ஒழுங்கின்மைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்க. சொல்லுங்க, என் வாயில் இருக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிறரை குறை சொல்லுகிற வார்த்தைகள், பிறரை பற்றி பேசுகிற வார்த்தைகள், பிறரிடத்தில் இருக்கிற குறைகளை காண்கின்ற அந்த கண்கள் மாறுவதாக. ஒரு தரிசன பார்வை உண்டாவதாக. தேவையற்ற காரியங்களை ஆவியானவர் சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. சொல்லுங்க, தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஒழுங்கின்மையை நீக்கி போடுவீராக. ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது அவர் சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அவர் சத்தியத்தில் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. ஹalleluya. விடுதலை இருக்கணும் அப்பா. நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஆவியானவர் நீர் என்னை அப்படி நடத்தணும். கேளுங்க, ஆவியானவர் என்னை நடத்தணும். ஏசாயா நாவை தொட்ட தேவன். அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுகள் உடைய
தேவன். ஆனா அந்த நாவை ஆண்டவருடைய அபிஷேகம் தொடும் பொழுது, ஆவியானவர் தொடும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாறினானே. இன்றைக்கு நம்முடைய நாவல அந்த அபிஷேகம் இறங்குமானால், ஆண்டவரே என்னை ஒரு தாயாக, ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள தாயாக, ஒரு தீர்க்கதரிசியாக என் குடும்பத்திற்கு எழுப்புவீராக. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு தீர்க்க தரிசனமாய் இருப்பதாக. நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே அது ஒரு தீர்க்க தரிசனமாய் இருப்பதாக. அப்பா, என் குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. என்னால என் சந்ததிக்கு சாபம் வந்துடக்கூடாது. என்னால என் சந்ததி ஆண்டவரே ஆசீர்வாதம் பெறாமல் போயிடக்கூடாது. ஆபிரகாமுடைய இருதயத்தை கண்டு அவன் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமின் தீர்க்கதரிசியின் இருதயத்தை காண்கிற தேவன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்திருந்தார். இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் புறப்படுவதாக. தேவையில்லாத வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து கூட வரக்கூடாதப்பா. என்னை ஆண்டவரை சுட்டெரிக்கிறீங்க ஆண்டவரை, தேவையற்ற காரியங்களை சுட்டெரித்திருங்கப்பா. என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நடத்துங்கப்பா. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்க குடும்பத்துல ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன தொடுதல் இருப்பதாக. அவங்க பேசும் பொழுதே, அவங்க ஜெபிக்கும் பொழுதே ஆவியானவர் கிரியை செய்வீராக. அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.